அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொகுதி பங்கீடு அனைவரும் எதிர்பார்த்தபடி இன்னைக்கு நடைபெற்றது. அது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவரோட தலைமையில அதிமுக மூத்த கட்சி உறுப்பினர்கள், அதிமுக மூத்த உறுப்பினர்களோட தலைமையில லீலா பேலஸ்ல அரை எண் 504 இன்னைக்கு நடைபெற்றது வெற்றிகரமா. அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பானது நடைபெற்றது. பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் அது தொகுதி பங்கீடு யார் யாருக்கு என்னென்ன தொகுதி அப்படிங்கிற பங்கீடு பிரிச்சு வழங்கியிருக்காங்க. அதுல அதிமுகவுக்கு 170 தொகுதிகளை தக்க வச்சுக்கிறாங்க. அதிமுக சார்பா 170 வேட்பாளர்களை போட போறாங்க அப்படிங்கிற தகவலும், பாஜக 50 தொகுதியில கேட்டிருக்காங்க. ஆனா 50 தொகுதியை கொடுக்க முடியாது. அதாவது நீங்க உடனே உள்ள வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன செருப்பால அடிச்சு போடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா 25 தொகுதியை நாங்க அதிகபட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23ன்னு சொல்றாங்க, 25ன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் எதுவும் தெளிவா வெளில வரல, ஒபிஷியலா நியூஸ் சொல்ல. ஆனா தகவலின் அடிப்படையில 25 அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல ஓபிஎஸ், டிடிவி இவங்க எல்லாம் இடம் பெற்றா. டிடிவி தினகரனுக்கு அமமுகவுக்கு 6 தொகுதி நாங்க கொடுக்குறோம், 6 சீட்டு. அதே போல ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு கொடுக்குறோம், இல்லைன்னா அதிகபட்சமா 4 சீட்டு கொடுக்குறோம். அவங்க பையன் இவருக்கு, அவங்க மாவட்ட செயலாளர் யாருக்கா ஒரு ஆளுக்கு இது போல சேர்த்து ஒரு 4 தொகுதியை கொடுக்குறோம். வைத்திலிங்கத்துக்கு இது போல ஒரு 4 தொகுதியை கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தேமுதிக கூட்டணிக்குள்ள அவங்களுக்கு ஒரு 6 தொகுதியை கொடுக்குறோம். இவங்களுக்கு ஒரு 6 தொகுதியை கொடுக்குறோம். மற்றும் சிறிய கட்சி கூட்டணிகளுக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு தனியா 3 தொகுதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு. இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில நம்மளோட பியூஷ் கோயல் அவர்கள், மத்திய அமைச்சர், பாஜக தமிழ்நாட்டு தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறாரு. இதுல என்னுடைய நண்பர் மற்றும் சகோதரர் ஆகிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த பேச்சுவார்த்தை மிக சிறப்பாக நல்லா முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதே போல சொல்றாரு, தமிழ்நாட்டுல வலிமையான கட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், வலிமையாக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதே போல தமிழ்நாட்டு அரசு முன்னேற்றத்துக்கான அரசு இங்க தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு. அதாவது முன்னேற்றத்துக்கான அரசு இங்க தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு. யாரு திரும்ப முன்னேற்றமா? பாஜக தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம்னு அவர் சொல்ல வர்றாரு. புரியுது இல்ல உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய முன்னேற்றம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மணிப்பூர் எடுத்துக்கலாம், இன்னும் பல வன்முறை நடந்துச்சு. அதுக்கு அவங்களுக்கு பாதம் அமைச்சு கொடுக்கறது எடப்பாடி பழனிசாமி. அவரும் ஒரு தமிழன் நினைக்கும் போறதான் வெக்க கேடா இருக்கு நம்மளுக்கு. இந்த தொகுதி பங்கீட்டுல 170 தொகுதி அதிமுகவுக்கு, 50 தொகுதி பிஜேபி கேட்டிருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 25 ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. நம்மளோட கேள்வி, 25 தொகுதி கொடுக்குறீங்கல்ல, 25 சாதனை ரொம்ப எல்லாம் வேண்டாம். பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்குன்னு பண்ண 25 சாதனையை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க 25 கொடுங்க, 50 கூட கொடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. இது வரைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்குன்னு அவங்களோட கூட்டணி வைக்கிறீங்க. இன்னொன்னு, கூட்டணி கொடுத்து 25 தொகுதி கொடுக்க வேண்டிய தேவை என்ன முதல்ல? அப்படி என்ன பிஜேபி காரன் உங்களுக்கு சாதிச்சு கொடுத்துட்டான்? இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தரது இல்ல. தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த பிஜேபிக்கு பாதம் அமைச்சு கொடுக்குறாரு இந்த பழனிசாமி அவர்கள். அதான் பாதம் தாங்கி பழனிசாமி. இந்த தடவை தெரியும் 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி ஆவல. அதுக்கப்புறம் பேசிக்கிறானுங்க. எக்காரணம் கொண்டு நம்ம பிஜேபி காரன் உள்ள வந்துடக்கூடாது. ஏற்கனவே 4 தொகுதியில தான் இருக்காங்க இப்போதைக்கு அவங்க எம்எல்ஏ. இதுல 25 தொகுதியை அவர் கொடுக்குறாரு. எக்காரணம் கொண்டு ஜெயிக்க முடியாது, கனவுல கூட ஜெயிக்க விட முடியாது. திமுகவோட கடைசி தொண்டன் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்க விட மாட்டான் எக்காரணம் கொண்டும், அது அடுத்த விஷயம். ஆனா 25 தொகுதியை மனசாட்சி இல்லாம கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது எப்படி ஒரு தமிழனா இருந்துட்டு இவரால முடியுது? அதாவது தமிழனா வடக்கனா அப்படிங்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ன பண்ணிருக்கு, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க 25 இல்ல 50 கொடுங்க, 100 கொடுங்க, 200 கொடுங்க. நீங்க அவங்களே கொண்டா நீங்க முதலமைச்சரா போறீங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணிருக்குங்கிறத தமிழ்நாடு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களை. இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும். பழனிசாமி அவர்களுக்கு எப்ப பார்த்தாலும் பதவி வேறி முத்தி போய் சொந்த கட்சி நிர்வாகிகளே எல்லாரையும் வெளில வந்துட்டாரு. இதுல இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது ஓபிஎஸ் கட்சிக்குள்ள நீங்க வேணா இழுங்க, நாங்க ஒரு 3 தொகுதி தரோம் அவருக்கு கூட்டணியில. அதே போல டிடிவி தினகரனை இழுங்க, அவருக்கு ஒரு 6 தொகுதி தரோம். ஆனா அதிமுக அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தாது. இது எப்படி இருக்குன்னா, கல்யாணம் எனக்கு ஓகே, நான் பொண்டாட்டியா கூட நான் வச்சுக்கிறேன், பொண்டாட்டியா வச்சுக்கிறேன். ஆனா தாலி நான் கட்ட மாட்டேன், பிஜேபி தான் கட்டி கொண்டாந்து என்கிட்ட உடனும், நான் வேணா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவருக்கு அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த வேணாமா, ஆனா அவங்களோட ஓட்டு வேணுமா, அவங்க அந்த கூட்டணிக்குள்ள வரணுமா. ஆனா இவர் அதிமுக சேர்த்துக்க மாட்டாரா, ஆனா அந்த கூட்டணியில இருப்பாராம். நல்ல வெல்டன் பழனிசாமி அவர்களே, சூப்பர், சபாஸ். அவங்க வந்தாங்கன்னா இதோட அவங்களுக்கு வேற கிடையாது. எப்பேற்பட்ட நாடகம் போட்டுட்டு இந்த அதிமுக ஒட்டுமொத்த திருட்டு கூட்டம்
எப்படி ஜெயலலிதா அவர்கள் அடிமையா வச்சிருந்தாங்களோ அதே போல இந்த அடிமை பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட அடிபணிஞ்சு கிடக்கு. அதே போல இப்ப நம்ம தொடர்ந்து பாருங்க, இந்த திருப்பரங்குன்ற விவகாரமா இருக்கட்டும், எப்படியாவது இந்த மதவாதத்தை நம்ம உருவாக்கி மதவாத சக்தியா நம்ம மாத்தணும் தமிழ்நாட்டை. தமிழ்நாடு மட்டும் தான் அமைதியான மாநிலமா இருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நம்மளோட சங்கி மூளையை வச்சு நம்ம ஏதாவது அங்க பண்ணிடலாமா அப்படிங்கிறத இந்த பாசிச பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கு. அதுக்கு அடித்தளமிட்டவர் எடப்பாடி பழனிசாமி தான் முக்கிய காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ஏற்கனவே 4 தொகுதி தான். அந்த 4 தொகுதியை எப்படிதான் புடுங்கிறதுன்னு பார்த்தா 25 தொகுதி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த தொகுதியில இருந்து உங்களை விரட்டி அடிப்பாங்க பாருங்க. 200 தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக தனித்து வெல்லும். 224 தொகுதியும் திமுகவோட கூட்டணி கட்சி தான் வெல்லும். இதை நீங்க என்ன எழுதி வச்சீங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சென்னையில உள்ள தாவேக்காவோட தலைமை அலுவலகத்துல இன்னைக்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அது என்ன பரபரப்பான சூழல்னா, அஜிதா என்ற ஒரு பெண் நிர்வாகி, அதாவது அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் போஸ்டிங் நியமனத்துல தனக்கு வருத்தம் இருப்பதா தெரிவிச்சு என்ன ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணீர் சிந்துறாங்க. இதுல காலையில இருந்து பரபரப்பா காணப்பட்டது. விஜய் வருகையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க ஆதரவோட அங்க முற்றுகையிட்டாங்க. இதடுத்து விஜய் அவர்கள் வரும்போது இவங்க எல்லாம் போய் காரை மறைக்கிறாங்க. காரை விஜய் நிப்பாட்டவே இல்லை. விஜய் நிப்பாட்டலன்னாலும் பரவாயில்ல, அவங்க மேல மோதி தள்ளிக்கிட்டு என்னமோ நாய் மேல மோதிட்டு தள்ளுற மாதிரி போயிட்டு இருக்காரு. இதுதான் அவங்களோட பெண் உரிமையா? இதுதான் அவங்களோட தூய சக்தியா? இதுதான் அவங்களோட ஆட்சி அமைக்கிற முறையா? இதுதான் மாற்று கட்சியா? நீங்க தான் எல்லாருக்கும் மாற்று கட்சியா வர போறியா? இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பெண்ணுக்குரிய உரிமையை வழங்கலாம்னு சரி, ஒரு நாய் மாதிரி இப்படிதான் அடிச்சு போட்டு நீங்க மட்டும் போயிட்டே இருப்பீங்களா? ஏதாவது ஆணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு திமுக அரசு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, என்னோட பெண் நிர்வாகியை தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கா? நான் என்ன சொல்றேன், விஜய் ஒரு தலைவர் தானே. நீ என்ன சாதாரண தலைவர் தான், நீ இன்னைக்கே முதலமைச்சர்லாம் கிடையாது. நீ ஒரு சாதாரண நடிகனை விட்டுட்டு தானே இங்க அரசியலுக்கு வர. அரசியலுக்கு வந்துட்டா நீ ஒரு சாதாரண ஒரு தலைவன் தான், ஒரு கட்சியோட தலைவன் தான். நீ தமிழ்நாட்டோட தலைவன் இல்ல, உன் கட்சியோட தலைவன் தான். உன் கட்சியோட தலைவன் 2 வருஷமா அந்த பெண் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்துறாங்க. அவ்வளவு ஆதரவாளர்கள் திரண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் சின்ன பசங்களாம் கிடையாது, எல்லாருமே ஒரு 30 வயசு அதுக்கு மேற்பட்டவங்க தான் வந்திருக்காங்கிறப்ப அவங்க அந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு என்னோட உழைப்பை 2 வருஷமா நான் அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அஜிதா அவர்களுக்கு பதவி கொடுக்காம ஏமாத்தி விஜய் பெண்ணுங்கிறதுனால வேற ஒரு ஆளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது எதிரிகளை உங்களால சமாளிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஜெயலலிதா மேடம் அப்படி செயல்பட்டாங்க அப்படிப்பட்டாங்க, அதுவும் பெண்ணு தானே ஜெயலலிதா வரணும். அதே போல உங்களுக்கு கொடுத்தா என்ன தப்பு? சரி ரைட்டு, அது உங்களோட பர்சனல், அது அடுத்த விஷயம். என்னன்னா ஒரு இடத்துல அவங்க மறைக்கிறாங்கன்னா ஏன் நின்று ஏமா உள்ள வாமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க இல்ல நீ இங்கே முடிவு சொல்லுன்னு காருக்கு அடியில படுக்க போறாங்களா? அந்த பெண் மறைச்சு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா உள்ள விட மாட்டேங்கிறாங்க நிர்வாகிகள். பனையூருக்கு வெளில என்னமோ பாதுகாவலர்லாம் அனுப்பாட்டி வச்சுக்கிட்டு என்னமோ போக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இவர் என்னமோ ஜார்ஜி போட்ட உள்ள உட்கார்ந்துருக்க மாதிரியும் தீவிரவாதி கும்பல் வெளில நிக்கிற மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சொந்த கட்சி மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட வேண்டிய ஒரு பெண் நிர்வாகிக்கு இந்த நிலைமைன்னா அந்த கட்சி எப்பேற்பட்ட ஒரு உருப்படாத தற்கொலை கட்சியா இருக்கும். சிடிஆர் நிர்மல்குமார் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அங்கே அப்படியே ரோட் லைன் பாட்டி பேச்சுவார்த்தை ஏன் உள்ள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம்ல? ஏன் விஜய் இருந்தா என்ன இதா? என்ன விஜய் இருந்தா என்னப்போ உள்ள கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க. அந்த பொண்ணுகிட்ட அமைதியா சொல்லுங்க, சரி பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லுங்க. பேச்சுவார்த்தை நடத்தாம முட்டி தள்ளிட்டு விஜய் போயிட்டே இருக்காரு. இதுதான் மாற்று சக்தி, அதுதான் மைத்துல மாற்று சக்தின்னு நாங்க சொன்னோம். இதுல இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பேச வரவரு, நீ ஏற்கனவே RSS அதிமுக பிஜேபி இப்படி பல கட்சி மாறி பல கட்சி மாதிரி பதவி கிடைக்காம இந்த கட்சியில தஞ்சம் அடைஞ்சிட்டு இவரு சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்-எம்எல்ஏவே உள்ள விட மாட்டேன்னு சொல்லி அவரு பாசம் கிழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்றாரு. பாசம் கிழிச்சு போட்டது உண்மைதான். ஆனா அவரை எப்படி MK ஸ்டாலின், எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு அன்பா அறிவுரை வழங்கி அவரை பார்த்துட்டு அவரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு போனாரு. உங்களை மாதிரி காரை விட்டு மோதி தேவைப்படா முட்டா பசங்களா. இதே போலதான் நம்ம இந்த சங்கி கூட்டத்துக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கு பாதை அமைச்சு கொடுக்குற இந்த மங்கிக்கு சரி, இந்த தற்கொலைக்கும் சரி, ஒட்டுமொத்த பேரையும் திமுக கொள்கையால கருவறுப்போம். அதே போல வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நம்முடைய முழக்கம் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வெல்வோம், படைப்போம், வெல்வோம், படைப்போம். நன்றி, வணக்கம்.